Hello friends, welcome to Rani Tailors. இப்போட டிசைனுக்கு என்ன மெட்டீரியல் தேவைன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மெட்டீரியல் என்னன்னு பார்க்கலாம். பால் செயின், ரெட் கலர் செயின் ஸ்டோன், திலகம் சிப் ஸ்டோன், ரெட் கலர் சில்க் த்ரெட். ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஃபேப்ரிக் லூப் போட்டிருக்கேன். பால் செயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் லைன் வந்து பால் செயின் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ரெட் கலர்ல. திரும்பவும் பால் செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறம் இங்கே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். அதிலிருந்து மார்க் பண்ணிட்டு இதுல இருந்து வளைவு போடணும். இதில் பால் செயின் வந்து கட் பண்ணியிருக்கேன். இந்த வளைவுக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி ஒட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வளைவு கரெக்டாக இருக்கும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம் ரெட் கலரில். இப்போ இதெல்லாம் போட்டுட்டோம். நம்ம பீட்ஸ் வந்து இது வந்து எண்ணிக்கையில் போடணுன்ட்டு இல்லை, உங்களுக்கு கரெக்டாக வளைவுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸ்டோன் வைக்கக்கூடிய ரிங் போட்டுக்கலாம். இதில் வந்து திலகம் சிப்பி ஸ்டோன் போட்டுக்கலாம். இதை வெட்டிட்டு அதுக்கப்புறம் இங்கே போடணும். இதில் த்ரெட் ஒர்க் போடணும். இது வந்து கீழ் பக்கம் வர்ற மாதிரி போடுங்க. அதே மாதிரி கொஞ்சம் வந்து இடைவெளி விட்டு போடணும். நம்ம வந்து பீட்ஸ் போடணும் அப்படிங்கிறதுனால. இதில் வந்து த்ரெட் ஒர்க் போட்டுக்கலாம். சில்க் த்ரெட்டில் 6+6 12 ஸ்டாண்ட்ஸ் எடுத்திருக்கேன். த்ரெட்டை வந்து இதிலிருந்து எடுக்கணும். எடுத்து இந்த ஷார்ட் பகுதியில் போடணும். போட்டுட்டு செகண்ட் எடுக்கிறது இந்த எடுத்திருக்கோம் இல்லையா, இதுக்கு கொஞ்சம் கீழ் பக்கமாக த்ரெட் வந்து ரொம்ப இழுக்க வேண்டாம், ரொம்ப டைட் பண்ணாமல் போடுங்க. இதில் வந்து ஃபேப்ரிக்ல போட்டு ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை சுற்றிலும் செயின் ஸ்டோன் போட்டுக்கலாம். கோல்டு கலர் செயின் ஸ்டோன் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன்.
ஒன் சைடு வந்து 9 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னொரு சைடு வந்து 8 எடுத்து வச்சுருக்கேன். ஷார்ப்பாக ஒரு இதில் வந்து 9 போட்டு இன்னொன்றில் வந்து 8 போட்டால் ஷார்ப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஷார்ப்பாக வரணும். இந்த ஸ்டோனை ஒட்டிலாம் ஃபேப்ரிக்கில் போட்டிருக்கேன், இதில் பீட்ஸ் போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த திலகம் ஷேப் ஸ்டோன் இருக்கு இல்லையா, அதை சுற்றிலும் போட்டுக்கலாம். திலகம் ஷேப் ஸ்டோனை சுற்றிலும் 10 பீட்ஸ் எடுத்திருக்கேன். எல்லாம் கட் பண்ணி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு வந்து பால் செயின் கருத்து போகுது அப்படின்னா சுகர் பீட்ஸ் யூஸ். இப்போ இங்கே வந்து ரெட் கலர் ஸ்டோன் போட்டுக்கலாம். ஃபேப்ரிக்கில் போட்டுட்டு ஸ்டோன் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நின்றும், உங்களுக்கு விழாது. போட்டு அதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஆன்டிக் பீட்ஸ் ஒன்று, சுகர் பீட்ஸ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் மேலே தள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போட்டுக்கலாம். பீட்ஸ்லாம் போட்டோம். போட்டுட்டு இங்கே செயின் ஸ்டோன் வந்து சும்மா கம்பர்டாக ஒட்டி வச்சுக்கோம். இதை சுற்றிலும் சைடு ஸ்டிச் போட்டுக்கலாம். செயின் ஸ்டோனு, பால் செயின் எல்லாத்துலேயுமே சைடு ஸ்டிச் போட்டுறணும். போட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே விழாமல் இருக்கும். ஃபுல் ஒர்க் முடிச்சிட்டோம். ரொம்பவே நீட் அழகாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.